மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகம் ரிலீஸ் ஆக போகிறது. அந்த இரண்டாவது பாகத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். மூக்குத்தி அம்மன் முதல் பாகம் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நயன்தாரா அவர்கள் நடித்திருப்பாங்க. ஒரு குடும்ப திரைப்படமாக இருக்கும். அம்மன் திரைப்படம்னாலே அந்த ஒரு காலத்தில் அம்மன் பவராக வர்றது, எதிரிகளை சாவடிக்கிறது, அப்படி இப்படின்னு தான் பல கதைகள் இருக்கும். நிறைய மேஜிக் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு பல கதைகள் இருக்கும். ஆனால் இந்த மூக்குத்தி அம்மன் முதல் பாகம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. இந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு மூக்குத்தி அம்மன் முதல் பாகம் இருந்துச்சு. ரியலி குடும்பங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தை மிக பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் லைனப் பெருசாக போனதால், அதாவது சூர்யா நெக்ஸ்ட் விஜய் கிட்டேயும் ஒரு கதை சொல்லியிருந்தாங்க, ரஜினி கிட்ட கூட ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்களோட வளர்ச்சி ரொம்ப பயங்கரமாக போனதால் மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தில் ஆர்ஜே பாலாஜி கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ஈவன் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, என்கிட்ட மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்துக்கான கதை இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதனால் வேல்ஸ் என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகம் கண்டிப்பாக வரணும். முதல் பாகம் நாங்கள் எடுத்தோம், இரண்டாவது பாகம் கண்டிப்பாக இருக்கணும்னு சுந்தர்சி அவர்களை கூப்பிட்டு நீ இரண்டாவது பாகத்தை எடு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சுந்தர்சி அவர்கள் இதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணி மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தை எடுத்தாங்க. இதில் சுந்தர்சி அவர்கள் போட்ட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர்சி அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் தயாரிக்கணும், அதாவது இயக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. ஸோ நிறைய இயக்குநர்கள்கிட்ட இதை பற்றி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நிறைய இயக்குநர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீ பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் இயக்கியது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான படைப்புகள் இயக்கியது கிடையாது. இன்னொரு திரைப்படம்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்மால் பட்ஜெட்லாம் இருக்கும். ஸோ ஒன்றும் நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு இதை, அதாவது இந்த ஒரு நேம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தை சுந்தர்சி யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தில் ஒரு மிகப்பெரிய போர்ஷன் பீரியாடிக் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போர்ஷன். நீங்கள் சந்திரமுகி இரண்டாவது பாகம் எடுத்துக்கிட்டால் தெரியும், அதில் சில போர்ஷன் பீரியாடிக் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் பீரியாடிக் எலமெண்ட்ஸ் பயங்கரமாக வச்சுருக்காங்க. பாகுபலி ரேஞ்சுக்கு இந்த திரைப்படத்தை பீரியாடிக் எலமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அந்த பீரியாடிக் எலமெண்ட்ஸை அந்த ஒரு பீரியாடிக் எலமெண்ட்ஸை மெயினாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்களாம். படத்துக்கான ஷூட் ஆல்ரெடி 1 மந்த்துக்கு முன்னாடி வெளியாகிவிட்டது. அந்த 1 மந்த்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மேக்கிங் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த மேக்கிங் வீடியோலேயே இந்த படத்தில் பீரியாடிக் பொசிஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயம் 99% கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எஸ், இந்த திரைப்படம் அஃபிஷியலாக ஏப்ரல் மே மாதம் ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ரொம்ப 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 சூப்பரான விஷயமா இந்த ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட அடுத்த அப்டேட், அதாவது படத்தோட கிளிம்ஸ் ஆர் டீசர் மார்ச் இறுதியில் ரிலீஸ் பண்ண படக்குள்ள பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோடை விடுமுறைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. படத்தோட கிளிம்ஸ் அதுக்கப்புறம் டீசர் எல்லாமே மார்ச் எந்தில் ரிலீஸ் ஆகுது. ஆக மொத்தத்தில் ரசிகர்கள் செம்மையாக மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தை கொண்டாட போகிறாங்க. இதில் மாற்று கருத்தை கிடையாது. ஸோ அதுலேயும் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தில் நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தர் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதெல்லாம் முக்கியம். நீங்கள் சொல்லுங்கள், மூக்குத்தி அம்மன் முதல் பாகம் மாதிரி இரண்டாவது பாகம் ரொம்ப ஃபன்னாக இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை முதல் பாகம் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பீரியாடிக்காக ஒரு பயங்கரமாக எடுத்திருந்தால் நல்லாயிருக்குமா, அரண்மனை திரைப்படம் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சந்திரமுகி திரைப்படம் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா பற்றி ரொம்ப டீட்டெயிலாக விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.